திமுக எதிர்க்க மறந்துட்டாங்க, எதுக்கு கட்சி ஆரம்பிச்சாங்கன்ற மறந்துட்டாங்க, யாரை எதிர்க்கணுங்கிறத மறந்துட்டாங்க, என்ன நோக்கம்ன்றத மறந்துட்டாங்க, யாரை எதிர்த்து இந்த அரசியல் களத்துல நம்ம போராடணும் அப்படிங்கறதையும் மறந்துட்டாங்க, எது நம்மளோட உரிமை மீட்புங்கிறத மறந்துட்டாங்க, கொள்கையை மறந்துட்டாங்க. எல்லாத்தையுமே நாம் தமிழர் கட்சி மறந்து இன்னைக்கு என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கு, டிவிகேவை அட்டாக் மோட்ல உட்காந்துக்கிட்டு அந்த கட்சி சம்பந்தப்பட்ட நபர்கள் யாரோ ஏதோ எது பேசினாலும் சரி உடனே போய் அடிக்கிறது கடிக்கிறதுன்ற வேலையில நாம் தமிழர் ரைட்டிங் வந்து செயல்படுறாங்க. அதுவும் சுனந்தா போன்ற ஆட்கள். நான் ஏன் அவங்க பேரை சொல்றேன்னா, அவங்க ஐடிவில மிக முக்கியமான பொறுப்பு. நான் அவங்க தப்பா சொல்லல, அவங்க பதிவு பண்றாங்கல்ல, இத்தனை சிம்ம வாங்கி வச்சுக்கோங்க, இத்தனை ஃபேக் ஐடி உருவாக்கி வச்சுக்கோங்க. இது நீங்க இது என்ன பண்ணணும்னா ஓப்பன் ஸ்டேஜ்ல நீங்க சொல்லணும் அவசியம் இல்லை. ஏன்னா இங்க ஆல்ரெடி திமுக போன்ற பெரிய கட்சிகள்லாம் ஐடிவிங்க அப்படி தான் செயல்படுறாங்க. இதுலயும் திமுக ஐடிவிங்ல இருக்கக்கூடிய பாதி பேரு தமிழ்நாட்டிலே இல்ல, இந்தியாவிலே இல்ல, அவன் ஏதோ ஃபாரின் கண்ட்ரில உட்காந்துட்டு இருக்கான். இது என்ன ஆகுதுன்னா திட்டமிட்டு, அதுவும் நீங்க குறிப்பிட்டு நீங்க தமிழக வெற்றி கழகத்தை மென்ஷன் பண்ணி நீங்க சொல்லக்கூடிய இந்த விஷயம் எப்படி இருக்குன்னா, வேணுட்டு நீங்க ட்ரிகர் பண்றீங்களோன்ற மாதிரியான ஒரு செயல்பாடுல தான் இருக்கு. ஏன்னா நம்ம திமுக எதிர்ப்பே மறந்துட்டோம். இப்ப என்ன ஒரு பிரச்சனைனா, சீமான் அவர்கள் மேடையில் ஏறி சொல்லிட்டாரு, விஜய் அடிக்காதீங்க, இது அண்ணன் தம்பி பிரச்சனை, இதோட முடிஞ்சது, இனி நம்ம நோக்கம் எல்லாமே திமுகவை குறிவைத்து தான் இருக்கணும்னு சொல்றாரு. ஆனா இருந்தும் அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை திருமுருகன் போன்ற ஆட்கள் எல்லாம் கேட்கற மாதிரியே இல்லை. எனக்கு சாட்டை மேல துளியால கூட மதிப்பு கிடையாது.